Hello Max teachers, very good morning. In this video we have to discuss about how to create a parallelogram using GeoGebra அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். So நான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்கேன். இந்த parallelogram வந்து நம்ம GeoGebra எப்படி பண்ணலாம்ங்கிறதுக்கான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்க அப்படினா இதுல சில டூல்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைன் டூல் நம்ம யூஸ் பண்றோம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா parallel line tool. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா intersect tool and finally polygon tool. ஸோ இதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேரலோகிராத்தை வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த லைன் டூல் யூஸ் பண்ணி லைன் ஏபியை நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம விண்டோவுக்கு போய்க்கலாம். ஸோ லைன் டூல்ஸுக்கு போகிறோம். ஸோ ரேண்டமாக இந்த மாதிரி ஒரு லைன் வரைகிறோம். ஸோ ஏபிங்கிற லைன் வரைகிறோம். திரும்ப நம்ம விண்டோ 1க்கு போகிறோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட் லைன் பிசி இஸ் இன் த லைன் டூல். BC is in the line tool. ஆல்ரெடி ஏபியில் நம்ம வரைஞ்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பியை யூஸ் பண்ணி சி செகண்ட் பாயிண்ட்டை வச்சு ஒரு லைன் டூலில் நம்ம ஒரு லைன் வரைய போகிறோம். ஸோ திரும்ப கோ டு இங்கே போகிறோம். லைன் டூல் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் பியை கிளிக் பண்ணுறோம், ஒன்று சியை கிளிக் பண்ணுறோம். ஸோ ஏன் இந்த பிசியை ரெண்டு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லைன் மஸ்ட் பி பாசிங் த்ரூ மினிமம் 2 பாயிண்ட்ஸ். நமக்கு 2 பாயிண்டாவது நமக்கு வேணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா விண்டோவில் அடுத்த ஸ்டெப் போகிறோம். ஸோ அடுத்து நம்ம வந்து parallel line tool யூஸ் பண்ண போகிறோம். So activate the parallel line tool and create a parallel line to line AB through point C. இப்போது இந்த லைன் ஏபியை வச்சுக்கிட்டு சி வழியாக ஒரு parallel லைன் வரைய போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு ஸ்பெஷல் லைன் டூல்ஸில் போனீங்கன்னா parallel line tools இருக்கும். இங்கே சிங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த ஏபிங்கிற லைனை கிளிக் பண்ணுங்கள், ஒரு parallel line கிரியேட் ஆகிரும். ஸோ அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். Similarly create a parallel line BC through point A using the parallel line tool. திரும்ப நான் என்ன பண்ணோம், இந்த ஏங்கிற பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ பேரல் லைன் வந்துடும். அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ லைன் டூல் யூஸ் பண்ணி ஒரு 2 லைன் வரைஞ்சிட்டோம். பேரல் லைனை யூஸ் பண்ணி 2 பேரல் லைன் வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா செலக்ட் இன்டர்செக்ட் டூல் அண்ட் கிரியேட் ஏ இன்டர்செக்ஷன் பாயிண்ட் டி ஆஃப் த 2 லைன்ஸ் நம்ம வரையணும். ஸோ எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது. அப்போது பாயிண்ட் டூல்ஸில் போனீங்கன்னா இன்டர்செக்ட்னு இருக்கும். ஸோ இந்த 2 லைனையும் நம்ம என்ன பண்ணலாம்னா கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணால் டிங்கிற பாயிண்ட் கிடச்சிடும். இப்போ அதுக்கடுத்து நமக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்டிவேட் த பாலிகன் டூல் அண்ட் கிரியேட் த parallelogram ABCD பை சக்ஸஸ்ஃபுல்லி செலக்டிங் த ஆல் த வெர்டிசஸ் அப்படியே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாலிகன் டூலுக்கு போகிறோம். ஸோ கிளிக் பண்ணுறோம். ஸோ A and B and C and D அகெயின் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் வெர்டெக்ஸ் ஏவை கிளிக் பண்ணுறோம். இப்போ நமக்கு தேவையான parallelogram வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம வெரிஃபை பண்ணலாம்னா இந்த ஏபியை நம்ம கிளிக் ட்ராக் அண்ட் மூவ் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கான parallelogram வந்து ஈஸியாக நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த லைன்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஃப்ங்கிறது ஒரு லைனு, ஜிங்கிறது ஒரு லைனு, ஹெச் அண்ட் இதெல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கான parallelogram கிடச்சிடும். இப்போ இதோடைய ஆங்கிள்ஸ் வச்சு நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணுவோம். பட் ஆங்கிள் டூலை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆப்போசிட்ஸ் ஆங்கிள்ஸ் எல்லாம் வந்து என்னவாக இருக்குன்னா ஈக்குவலாக இருக்குது. அதே போல் இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. parallelogram லா ரிலேட்டடான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வெரிஃபை பண்ணலாம். GeoGebra சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம்னா ஒரு parallelogramத்தை நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இதோட வெர்டெக்ஸஸை கிளிக் பண்ணி ட்ராக் அண்ட் மூவ் பண்ணுறது மூலிமா ஸோ இந்த parallelogramத்தை வந்து ஒரு சிமுலேஷன்ஸை பார்க்க முடியும். அதே நேரத்தில் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா வெரிஃபை பண்ணுறதுக்கு இந்த கன்செப்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Thank you.